Welcome students, 12th standard accountancy second revision examination 2025 கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற செகண்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி நல்லா படிச்சுட்டு போங்க. உங்களுக்காக தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து இனிமேல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் 21 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத நல்லா கவர் பண்ணிவிட்டு அதையே கொஞ்சம் நல்லா தெளிவாக கவர் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் 1 மார்க்ஸ் அதுலேருந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு கால்குலேட் கிரெடிட் பர்ச்சேஸ் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 எக்ஸாம்பிள் ஃபார் கேபிட்டல் ரிசிப்ட் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஏஐஎஸ் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதனால் என்னென்னு கேட்டிருக்காங்க. குயிக் ரேஷியோவை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்யூஷ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சாக்ரிஃபிகேஷன் ரேஷியோவுக்கும் கெய்னிங் ரேஷியோவுக்கும் ஸ்டேட் எனி 6 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் குட்வில் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நான் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியான நாட்களே இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு. எந்தெந்த சப்ஜெக்ட் பப்ளிக் எக்ஸாம்லாம் படிக்கலையோ அந்த சப்ஜெக்ட்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிக்க பாருங்கள். ஏன்னா 12th மார்க் பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜுக்கு ரொம்ப முக்கியமான மார்க்ஸ். சரிங்களா? பார்ட் 4 எய்தர் ஆர் சாய்ஸ் தான் நமக்கு கொஷினு. அதனால் 5 மார்க்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் 5 மார்க்கில் கேட்குறாங்கன்னா நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் எழுதக்கூடாது. மேக்ஸிமம் 7-8 பாயிண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எழுத பார்க்கணும். அப்போ தான் ஒரு பாயிண்ட் தப்பானாலும் நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கை வாங்கி தரும். அதனால் இதில் இருக்க கொஷின்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நம்ம சேனல்லேருந்து தினைக்கும் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துட்றேன். அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த கொஷின் பேப்பரை நல்லா யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி நல்லா எழுத பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்